ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? இல்லை எனக்கு முடி ரொம்ப அடர்த்தி இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த எண்ணெயை நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து உங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் பெருசாக செலவிடணுன்றதெல்லாம் இல்லை. ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கோங்க. 5 செம்பருத்தி பூ, ஒரு லெமன், 3 நெல்லிக்காய், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இவ்வளவே தாங்க. இது 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் காய்ச்சணுன்னா இதை நீங்கள் டபுள் ஆகிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, வாங்க எண்ணெய் காய்ச்சிடலாம். வெந்தயத்தை நீங்கள் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதமாக இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்க வேண்டியதில்லை, கொரப்பாக தான் அரைக்கணும். நல்ல ப்யூர் கோகோனட் ஆயில் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை நம்ம சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம 1/2 லிட்டர் எண்ணெயை அப்படியே நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். முக்கியமான விஷயம் என்னென்னா, எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே பண்ணணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா நம்ம எண்ணெயோட தரம் மாறிடும். எண்ணெய் அதிகமாக காயும் போது நமக்கு அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை அதில் போட்டுடலாம். வெந்தயம் ஒரு சிவக்கிற அளவுக்கு நம்ம வச்சா போதும். ஏன்னா ஒரு 30 செகண்ட்லேயே வெந்தயம் நமக்கு நல்லா செவந்து வந்துடும். ஓகே, வெந்தயம் இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதுகளை இதில் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக அந்த ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. அந்த லெமனோட மணமாகட்டும், அந்த செம்பருத்தி பூ, அப்புறமா அந்த கருகப்பில்லை, நெல்லிக்காயோட மணம்லாம் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயும் கடையில் போய் நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஹேருக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க. முடி கொட்டுது, நீங்கள் அப்புறமா இளம் நிறையா இருக்குது, லென்த் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேருக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சும்மா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் மட்டும் வாங்கி நீங்கள் காய்ச்சி, நீங்கள் சொந்தமாக இயற்கையாக வீட்டில் நீங்கள் காய்ச்சி ரெடி பண்ணி இதை நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறப்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இப்போ காஞ்சிருச்சு. அதோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கிருச்சு, நுரையெல்லாம் அடங்கிருச்சு. சூப்பராக நமக்கு ஹேர் ஆயில் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு 4 மணி நேரம் போல் அப்படியே நல்லா ஃப்ரீஸாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா இதில் நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.